அமைச்சர் நிர்மல்குமார் நாகரிகமாக பேச வேண்டும், எங்கள் தலைவர்களை மரியாதையாக பேச வேண்டும் என்று திமுக பரந்தாமன் ஒருமையில் பேசிய பேச்சு திமுகவின் நாகரிக நாயகர்களின் நன்னடத்தைகளை தோலுரித்து காட்டியுள்ளது. கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு நிர்மல்குமாருக்கோ இந்த கட்சியில் இருக்கிற தாவேக்கால இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. கலைஞரை பற்றி பேசுகிற துணிச்சல், கலைஞரை பற்றி அவதூறு பேசுகிற எவன் ஒருவனாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது. இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருக்கிட்ட வந்து நீ பேசுற? நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுடைய சீனியர் தலைவர், இந்தியாவே பார்த்து உயர்ந்து நிற்கிற தலைவர், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்த தலைவர், 205 டிஎம்சிங்கிற வார்த்தை உனக்கு காதில் கேட்டிருக்கும்ல. நீ சின்ன பிள்ளையா இருந்த போது டிவியை திறந்தா, செய்தித்தாள்களை பார்த்தா 205 டிஎம்சி தண்ணீர், காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செய்திகளெல்லாம் நீ படிச்சிருந்துருக்கணும். காரணம், நீ தமிழ்நாட்டில் இல்லை, காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பல வண்ண வேஷ்டியை நீ மாட்டினா கூட நீ அடியில் மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரௌசரு. அந்த புத்தி உன்னை விட்டு போகாது. அதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பேட்டி கொடுக்கறது, இந்த விமான நிலையத்தில் நின்று பேட்டி கொடுக்கறது, போகிற வழியில் நின்று பேட்டி கொடுக்குன்னா கொடு, வேணான்னு சொல்ல, ஒழுங்காக கொடு, தரவுகளோடு கொடு, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து முறையாக மக்களுக்கு பதிலை கொடு. இந்த நாட்டு மக்கள் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி காவிரி நீர் திறந்திருக்கணும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி குறுவை போயிடுச்சு. இந்த தண்ணி இப்போ வருதுன்னா மழை பெஞ்சதுனால வருது. உபரிநிதியை தான் கொடுக்குறாங்க அவங்க. இதுக்கு மேலே கர்நாடகா பூட்டி வைக்க முடியாது, இல்லைன்னா அணை உடஞ்சிரும். அதனால் வடிகாலாக தான் பயன்படுத்துறது ரொம்ப அழகாக எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் கொஞ்சம் கூட இந்த அறிவே இல்லாமல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெங்களூரில் எல்லாமே செட்டப் இருக்குது. திமுக என்ன பேசுகிறாங்க இவங்க? அதனால் இவங்க பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் டிஃபமேட்டரி கண்டென்ட் தான்.